இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுடிதார் ஃபேண்ட்டு கட்டிங் தான் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சுடிதார் பேண்ட்டு கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்டிங் பண்ணி மடித்து போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் பண்ண பக்கம் நம்ம பக்கமும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் பக்கமும் இருக்கணும். உயரம் வந்து 32 சென்டிமீட்டர், அதாவது நீட்டில் போட்டு அளந்துக்கணும். ஓப்பன் சைட்லேருந்து 2 சென்டிமீட்டர் வச்சுக்கணும். முன்னிறக்கம் வந்து நான் 11 வச்சுருக்கேன். இதுவே அதிகம், ஆனால் கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்க வந்து போடுறதுனால முன்னிறக்கம் வந்து 11 வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து கால் சுற்றளவு வந்து 7 14 சென்டிமீட்டர் வந்து அளவை வந்து ரெடி அளவாக குறித்து இப்போ வந்து அதை வந்து மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே எக்ஸஸாக, அதாவது 32 சென்டிமீட்டர் வந்து உயரம் போக மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த முன்னிறக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆழம் அது வந்து நான் சரியாக வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அதை நான் தான் சொன்னேனே, ஓனாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும்போது எனக்கு அது வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நான் வந்து கொஞ்சம் அந்த மெஷர்மெண்ட் மட்டும் தெரியல, பாருங்கள். ஆனால் லாஸ்ட்டாக வரைக்கும் பாருங்கள். அந்த மெஷர்மெண்ட் வரும் பாருங்கள். ஓப்பன் சைட்லேருந்து 2 இன்ச்சியும் அந்த முன்னிறக்கத்துலேருந்து 11 சென்டிமீட்டரும் வச்சுருக்குன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதுலேருந்து அதே போல் அந்த முன்னிறக்கத்துலேருந்து 2 சென்டிமீட்டர், மேலே 2 சென்டிமீட்டர் விட்ட மாதிரி கீழே 2 சென்டிமீட்டர் வச்சு நம்ம எப்பயும் வந்து ப்ளவுஸுக்கு வந்து நம்ம வளைவு கொடுப்போம்ல, அதே போலவே வளைவு கொடுக்கணும். இப்போ எக்ஸஸாக இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அர்க்காத் பண்ணி விட்டுக்கிறோம். அர்க்காத் பண்ணி விடுறது நம்ம வந்து எங்கெங்கே எப்படி தைக்கணுன்றது தான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து சீட்டின் அளவு, அதாவது பட்டின்னு சொல்லுவாங்க. ஃபேண்ட்டுக்கு வந்து 32 சென்டிமீட்டர் இருந்ததில்ல, அதில் இதுக்கு வந்து பட்டின்னு பேர். இதுக்கு வந்து நம்ம வந்து 8 அளவு வச்சுருக்கேன். மொத்தம் வந்து 9 அளவு. மேலே 1 இன்ச்சு வந்து மடிக்கிறதுக்கும் 8.5 இன்ச்சு வந்து ரெடி அளவாகவும் வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு தையலுக்கு போயிடும். அதனால் நம்ம வந்து கணக்கு பண்ணி பார்த்து மெஷர்மெண்ட் பண்ணோம். எனக்கு வந்து 40 41 ப்ளஸ் வரும். அது மாதிரி 40 சைஸு வந்து வச்சு கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து முன்னிறக்கம் வந்து தைக்கிறோம். இப்போ அந்த வந்து ஃபேண்ட்டும் சீட்டி அளவும் வெட்டிட்டோம். இப்போ ஃபேண்ட்டோட முன்னிறக்கம் அந்த வளைவு கொண்டு வந்தோம்ல, அந்த வளைவை வந்து மடித்து, அதாவது தையல் அடிக்கிறது ஓவர்லாக் போடணுன்னா இன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஓவர்லாக் போடலை அப்படின்னும்போது அந்த முன்னிறக்கத்தை வந்து மடித்து தைச்சி அது ஒரு படிமான தையல் மாதிரி போட்டிங்கன்னா 2 பக்கமும் கரெக்டாக அழகாக இருக்கும். ஓவர்லாக் போடணும்னு அவசியமே கிடையாது. இப்போ அடுத்தது காலில் வந்து மடிப்போம் இல்லை, நம்ம கால் மடிப்பில் வந்து நம்ம வந்து கேன்வாஷ் வச்சு தைச்சா கொஞ்சம் ஸ்டிப்னஸ் இருக்கும். அதாவது ஒரு ஃபேண்ட்டுக்கு வந்து கீழே வந்து அப்படியே கீழே போயிடும், இல்லைன்னா ஏறிக்கும். அப்படி இல்லை, இது கேன்வாஷ் வச்சா கொஞ்சம் நல்லா அழகாக அழுத்தமாக நல்லா அழகாக நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங்காக வரும். அதனால் கால் மடிப்புக்கு கேன்வாஷ் வைங்க. கேன்வாஷ் வச்சு மடித்து 3 இன்ச்சு அளவுக்கு நம்ம மடித்து தைக்கணும். தைச்சி ஒரு தையல் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. 4 தையல், அதாவது மடித்து தைக்கிற இடத்துல ஒரு தையலும், கீழே அதாவது மடித்து தைச்சிருக்கிறது கீழே வந்து ஒரு தையலும், நடுவில் 2 தையலும், மொத்தம் 4 தையல் போடுங்க. நல்லா அழகாக ஃபினிஷிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து என்னன்னா, மடித்து தைச்சோம்ல, கால் வந்து கேன்வாஷ் வச்சு மடித்து தைச்சதை வந்து இப்போ ஜாயின் பண்ணணும். இந்த அளவும் இந்த 2 காலையும் வந்து முதல்ல சீட்டி வந்து, அதாவது முன்னிறக்கம் பிடிச்சோம், 2வது வந்து கேன்வாஸ் வச்சு மடித்து தைச்சோம், இப்போ 3வது வந்து ஜாயின் பண்ணுறோம். கால் அளவை வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து தைக்கிறோம். அந்த ஓரத்தையில் போட்டுக்கணும். இப்போ இருக்கிறதுலே வந்து 3 அளவு தான், கீழே வந்து 3 அளவு. இப்போ அடுத்தது சீட்டி அளவு ஏற்கனவே நம்ம தைச்சி வச்சுருந்தோம்ல, வெட்டி வச்சுருந்ததை இப்போ நம்ம 1 இன்ச்சு அளவுக்கு பிடிக்கிறோம். பிடிச்சதை மறுபடியும் மடித்து ஹோல் பண்ணி மடித்து மறுபடியும் ஒரு தையல் போடுறோம். இப்படியே தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். அந்த தையலை வந்து தையல் தெரிகிற மாதிரி போடக்கூடாது, இல்லைன்னா நூல் பிரிஞ்சிடும். அதனால் இப்போ 2 பக்கமும், அதாவது
மொத்தம் வந்து 2 பாகமாக இருந்தது. ஆனால் அது வந்து 4ஆக இருக்கும். 4ஆக வந்து அர்க்காத் பண்ணி வைக்கணும். அதாவது எப்படின்னா பேக் சைடு ஒரு கிளாத்தும் ஃப்ரண்ட் சைடு ஒரு கிளாத்தும் இருக்கும். அது மாதிரி நம்ம அர்க்காத் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி அந்த தையலையும் போட்டு ஃபினிஷ் பண்ணி அந்த தையல் வெளியே தெரியாத அளவுக்கு மடித்து தைச்சிடணும். அப்படி தைச்சா மட்டும்தான் சீட்டி அளவு வந்து நல்லா அழகாக இருக்கும். நூல்கள் இழைகள் பிரியாது. அதனால் கரெக்டாக பார்த்து தைங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து இடுப்புக்கு நம்ம 1 இன்ச்சு விட்டுருந்தோம் தெரியுமா, இடுப்புக்கு அதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி மடித்து இப்போ நம்ம தைக்கிறோம். எல்லாத்துலேயுமே வந்து அதாவது இதில் இந்த மாதிரி மடிப்பு தைக்கிறோம்ல, இதில் மட்டும் 2 தையல் போடணும். 2 தையல் போட்டால் தான் நல்லா அழகாக இருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும், நல்லா மொத்தமாகவும் இருக்கும், பிரியாது, சீக்கிரம் பிரியாது. அதனால் அழகாக இருக்கும். 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து நல்ல பக்கம் வச்சு நம்ம கால் ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ இந்த இடத்துல நம்ம தைக்கிறோம். இப்போ ஜாயின் பண்ணுறோம் முன்பக்கம். இப்போ முன்பக்கத்தில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ நம்ம அர்க்காத் பண்ணி வச்சுருப்போம்ல, 4ஆக மடித்து போட்டு நம்ம கீழ்வாட்டத்தில் அர்க்காத் பண்ணி வச்சுருப்போம் சீட்டி அளவை. அந்த சீட்டி அளவை வந்து நம்ம நேர் பக்கம் கொடுக்க தேவையில்லை. அதாவது அதுக்கு சுருக்கம் கொடுப்போம்ல, நேர் பக்கம் கொடுக்காம பெல்ஸ் டைப்பு நம்ம தைக்கிறது பெல்ஸ் டைப்பு. அதனால் சைடில் அதாவது நம்ம ஓப்பன் வரும், சுடிதார் டாப் ஓப்பன் வரும்ல, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சுருக்கம் வைக்கிறோம். கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். தைச்சி பாருங்கள்.